ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டாமல் வேலையை விட்டு நின்றுருப்பாங்க. ஸ்விக்கிலையும் சரி ஜொமேட்டோலையும் சரி வேலை பார்த்தவங்க அப்படி நிற்கும் போது ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டாதனால இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கம்பெனிலேருந்து மெசேஜ் வர மாதிரி வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வருங்க. நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 4 வீடியோ பண்ணியிருப்போம். அதில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் பண்ணுறாங்க, அது வந்துட்டு ஃபேக்காக எத்தனை பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அதில் பேசியிருப்போம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 2019 இந்த டெலிவரி ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸ்விக்கியில் வேலையை விட்டு அவர் நின்றுருக்காரு. அப்படி நின்றவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் வந்து 3100 கட்டணும், ஆப்பை யூஸ் பண்ணி இங்கே கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு பிரச்சனை கிடையாது, இதுக்கு அடுத்து வர போகிறது தான் பிரச்சனை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 3000 ஏன் அடுத்த 1 மணி நேரத்தில் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு 31000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, 3000 கட்ட வேண்டிய ஒருத்தருக்கு எதுக்கு 31000 நீ கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படிங்கிறதாங்க. நியாயமாக இது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஒருத்தர் இந்த ஜாப்பில் சேர்றான், அவன் வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட், டிரைவர் சப்போர்ட் ஃபீஸு, இது இல்லாமல் என்னென்னமோ ஃபீஸ் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துலேயே 2500 இருந்து 5000 வரைக்குமே பிடிச்சிடுறாங்க. ஸோ 4500 5000 வரைக்குமே எல்லா செட்லேயும் இது பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்படி பிடிக்கிற படம்லாம் நமக்கு திரும்ப ரிட்டர்னும் வரப்போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து ஒருத்தர் கட்டலை அப்படின்னா இப்படி பிடிக்கிற படத்தில் இருந்து அதை வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து 3000 கட்டணும், ஆனால் 3000 நீ கட்டாதனால நான் உனக்காக உன் மேலே 31000 வந்து ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன் போடுவேன்னு கூட சொல்லலாம், 31000 தரணும்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி நோட்டீஸ் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு ரூல் படி சரியாக வரும். இப்போ வந்து அது ஒரு பொய் கம்ப்ளைண்ட் மாதிரி தானே. நான் வந்து 31000 கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, 31000 வந்துட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்த்த ஒருத்தரை வந்து டார்ச்சர் பண்ணுறதுங்கிறது ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான். அது எப்படி லீகலாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறேன் அப்படிங்கிற பேரில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம நார்மலான ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ நீங்கள் டெலிவரி ஜாப்பில் புதுசாக ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கஸ்டமர்லேருந்து வாங்குற அமௌண்ட்டை திரும்பி கம்பெனி கட்டியே ஆகணும். அது வந்து ரூல். நீங்கள் பார்க்குற ஆர்டருக்கான ஏர்னிங்ஸை வந்துட்டு சேலரியாக அவங்களுக்கு தந்துடுவாங்க. அது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஸோ இதை பற்றி தான் நம்ம நடக்கணும். இதுபடி தான் நமக்கு சேலரி வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இந்த ஒரு ஜாப்புக்குள்ளே போகிறோம். ஜாப்க்கு போகிறதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கட்டி உள்ளே போவோம். ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா 600 சொல்லுவாங்க, ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1350. இந்த அளவுக்கு வந்து நம்ம பேமெண்ட் கட்டி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்படி போகும்போது நமக்கு பேக்ரவுண்ட் டிஷர்ட்டும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடி கிடைச்சிடும். அந்த ஐடியை வச்சுட்டு நம்ம ஆர்டர் பார்ப்போம். அந்த ஆர்டருக்கான என்ன சேலரியோ, இப்போ ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணால் 20 ரூபா அப்படின்னா அந்த 20 ரூபா நமக்கு வந்து சேலரியாக கிடைக்கும். இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஆர்டர் பார்க்குறோம், இத்தனை ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 800 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். சின்ன சின்ன சிட்டிஸாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 500 இருந்து ஒரு 650 இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். ரொம்பவே சின்ன சிட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 350 அவ்வளோதான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபுல் டெலிவரி ஜாப் ஒர்க் ஆகுது. ஃப்ளோட்டிங் கேஷ் அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டு ஃபுட்டுக்கான காசு தரது தான் ஃப்ளோட்டிங் கேஷ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து கேஷ் ஆன் டெலிவரி, அதை தான் ஃப்ளோட்டிங் கேஷ்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் பேமெண்ட்னா அது ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க. அதுக்கு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நம்ம ஃபுட்டை கொடுத்தோன்னே அந்த 0 பேமெண்ட் தான் காட்டும், நம்ம வந்துடலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ண பிறகு நம்மக்கிட்ட இந்த ஜாயினிங் ஃபீஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்மகிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் பிடிப்பாங்க, டிரைவர் சப்போர்ட் ஃபீஸ்னு பிடிப்பாங்க, இன்னும் புது நேம் வச்சு ஆன்போர்டிங் ஃபீஸ்னு சொல்லிட்டு என்னென்னமோ நேம் வச்சு ஒவ்வொரு அமௌண்ட்டாக பிடிப்பாங்க. எல்லாருமே ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமேட்டோவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் நம்மகிட்ட பிடிப்பாங்க. குறைஞ்சபட்சம் 2500 இருந்து அதிகபட்சம் ஒரு 4500 5000 வரைக்குமே பிடிப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. இது ரீஃபண்ட் இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது இதை பற்றி நம்மள்ட்ட யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் திடீர்னு அமௌண்ட் பிடிப்பாங்க. அடுத்த வீக்கில் திரும்ப பிடிச்சிட்டே இருக்கும்போது நமக்கு வந்துட்டு என்ன இது பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். அதை வந்துட்டு இப்போ நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு யூடியூபர்ட்டையோ இல்லை வந்துட்டு அந்த கடைசியாக அந்த ஆப்லேயே வந்து கேளுங்க அப்படிங்கிற சொன்னோன்னா ஆப்பில் போய் கேட்பாங்க. அந்த டீட்டெயில் பார்த்துட்டு இது வந்து ஆன்போர்டிங் ஃபீஸ்க்கு இவ்வளோ பிடிச்சிருக்காங்க, செக்யூரிட்டி டெபாசிட் பிடிச்சிருக்காங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவங்க வந்து அப்போ வந்து ஷாக் ஆவாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க, ஜாயின் பண்ணும்போது வெறும் இவ்வளோ தான் ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறீங்க, நான் உள்ளே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணும்போது திடீர்னு இந்த மாதிரி அமௌண்ட் பிடிக்கிறீங்க, இந்த அமௌண்ட் ஏன் பிடிக்கிறீங்க, இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதா, இப்போ நான் இன்கேஸ் இந்த வேலையை விட்டு நின்றுட்டேன் ஃப்ளோட்டிங் கேஷோடு எடுத்து நின்றுட்டேன்னா அந்த அமௌண்ட்டை வந்துட்டு இந்த இப்போ பிடிச்ச அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியை ஒவ்வொரு டெலிவரி பாயும் அவங்கள்ட்ட கேட்கணுங்க.
பட் இப்படி கேட்டால் மட்டும்தான் இவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறாங்க, அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்று பிடிக்காமல் விடணும், இல்லைனா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டாக நம்ம கொடுக்கணுங்க. இன்கேஸ் வேலையை விட்டு நிற்கிறவங்க ஃப்ளோட்டிங் கேஷ் அந்த கேஷ் ஆன் டெலிவரி அமௌண்ட்டோட நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இப்படி பிடிச்ச அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகுது பண்ணணும். இதுக்காக தான் இந்த அமௌண்ட் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை மைனஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. இது எதுவுமே பண்ணாமல் அவங்க இப்போ ஜாயின் பண்ணுற எல்லாத்தையுமே இருந்து 2500 4000 4500 வரைக்குமே பிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த அமௌண்ட் ஒருத்தர்கிட்ட கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்கள்ட்டலாம் பிடிக்கும்போது அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக மாறும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். திரும்பவும் நம்ம இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே வருவோம். ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டாமல் நின்ன நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலியம் மெசேஜ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ரியலாக இல்லை ஃபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெசேஜ் பண்ணுறது உண்மையிலேயே ரியல் தான். பட் வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அவங்க எந்த வேலை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்துட்டு இல்லீகலான ஒரு வே தான் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ கிடையாது. ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லோன் வந்து ரெக்கவர் பண்ணுற ஒரு கம்பெனிக்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு இதை வந்து கொடுத்துட்றாங்க. எனக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து இந்த கஸ்டமர் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், நீ இதை வாங்கி கொடுத்துட்டு உனக்கு இவ்வளோ கமிஷன் தந்துடுவோம் அப்படிங்கிற பேஸஸில் நிறைய கம்பெனி கூட அவங்க டைப் வச்சு அப்படி கொடுத்துட்றாங்க. அந்த லோன் ரெக்கவர் பண்ணுற கம்பெனி தான் நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுதுங்க. ஸோ அவனுக்கு வந்துட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ விட்டு நம்ம எதுக்காக நின்னோம், என்ன ப்ராப்ளத்தில் நின்னோம் அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே தெரியாது. நமக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சு, அது நம்ம ப்ராப்பராக எல்லா ஆர்டரும் வந்துச்சா, மினிமம் எம்ஜி கூட நமக்கு கிடச்சி தான் நம்ம நின்னோமா, இல்லை நம்ம இதுலேருந்து இன்கமே இல்லாமல் சும்மா பெட்ரோல் காசே போகுது அப்படிங்கிறனால நின்னோமா அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே தெரியாது. அவனுக்கு இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணும். அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுனா பயமுறுத்துறது, நம்மளை வந்துட்டு த்ரெண்டிங் பண்ணி நம்மள்ட்ட அமௌண்ட்டை வாங்குறது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவன் போடுற மெசேஜ் என்னன்னா, நீ இந்த 1 மணி நேரத்தில் பணத்தை கட்டணும், அப்படி கட்டலைன்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வீடியோ போடுற இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதுதான் வரும், நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு. இப்போ இது கொஞ்சம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் தெரிய ஆரம்பிக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்புவோம் சொல்கிறாங்க. இதுக்கும் முன்னாடி வந்து இடையில என்ன மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் வீடியோஸில் சொல்லியிருக்கோம் லீகல் ஆக்ஷனுங்கிறது எடுக்க முடியாது, இவங்க பேசுகிறது வந்து ஒரு தப்பான வேலை அப்ரோச் பண்ணுறாங்க, லீகல் ஆக்ஷன் இதுக்குள்ள எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு லீகல் ஆக்ஷன் வர மாட்டேங்குது. இப்போ என்ன மாதிரி வருதுன்னா நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டலைன்னா இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணுங்கிற மாதிரி நான் வந்துட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பயமுறுத்துறாங்க. ஸோ இது வந்துட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொய் கம்ப்ளைண்ட் தான். 3000 கட்ட வேண்டிய ஒருத்தனுக்கு 31000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு தைரியமாக சொல்கிறானுங்க. அவங்க வச்சுருக்க டிபியும் பார்த்தீங்கன்னா வக்கீல் மாதிரி போலீஸ் மாதிரி இந்த மாதிரியான டிபி தான் வச்சுருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே ஒரு லோன் ரெக்கவரி பண்ணுற ஒரு கம்பெனி தான். இவனுங்க இந்த மாதிரி டிபி வச்சுட்டு நம்மளை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. 2 மணி நேரத்தில் வந்து நீ வந்து பணம் கட்டணும், 1 மணி நேரத்தில் கட்டணும், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கட்டணும், இந்த சாயந்தரத்துக்குள்ளே நீ கட்டலைன்னா இப்படி வந்து நாங்கள் வந்து ஃபைல் பண்ணிடுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், கோர்ட்டில் வந்து உன் மேலே வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அனுப்பிச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பானுங்களே தவிர அதுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு ரெக்கவரி கம்பெனி மட்டும்தான். லீகலாக வந்து இவங்க பெருசாக எதுவும் பண்ண முடியாது, லீகலாக இதுக்கு பண்ணதுக்கான அவ்வளோ பெரிய கேஸுமே இது கிடையாதுங்க. ஸோ வந்து நீங்களோட பணம் இருந்துச்சுன்னா ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டணும் தான். உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி கட்டி விட்ருங்க. பணம் இல்லை இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இது கட்ட வேணாம், எப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் கட்டிக்கலாங்க. இவங்க ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. ஸோ இவங்களை வந்து நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம திரும்பவும் மேக் பண்ணுறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, கால் பண்ணி பேசியிருக்காரு. கால் பண்ணி பேசும்போது ஒரு ஹிந்திக்காரை அட்டன் பண்ணியிருக்கான். அட்டன் பண்ணி அவன் அதே மாதிரி இந்த ஹிந்தி தமிழ் கலந்து அதே மாதிரி பேசியிருக்கான். ஆனால் டிபி வந்துட்டு ஒரு வக்கீலோட டிபி வச்சுருக்கான். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இப்போ அடுத்த ஒரு 9 மணிக்குள்ளே இந்த அமௌண்ட்டை கட்டணும், அப்படி கட்டலைன்னா இந்த மாதிரி உன மேலே ஃபைல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவர் சொல்லியிருக்காரு இவர் வந்து இந்தியாவிலே ஆக்சுவலாக இல்லை, இவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய வேலை பார்த்து அப்ராடில் போய் இப்போ வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் இப்போ அப்ராடில் இருக்கேன், என்னால் வந்துட்டு இதை அக்சஸ் பண்ணி கட்ட முடியல, ஏன்னா எனக்கு வந்து ஓடிபி வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ வந்து எப்படியாவது கட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லி தான் ப்ரெஷர் பண்ணியிருக்கான். இவர் கடைசிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா சரி நான் அமௌண்ட்டே கொடுத்துட்றேன், நான் உன்னோட பர்சனல் அக்கௌண்ட்டு கூட அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. நான் இந்த இஷ்யூலேருந்து வெளியில் வரணும், எனக்கு வந்து இப்போ உனக்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்டேன்னா இது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவன் வந்துட்டு இல்லை நீ ஆப்பில் தான் கட்டி ஆகணும், எனக்கு பர்சனலாக அனுப்ப வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஸோ அது வரைக்கும் இது பிரச்சனை கிடையாது. இதுவே நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இதே மாதிரி பேமெண்ட் கேட்டிருக்கான். அவரால் வந்துட்டு அந்த பழைய நம்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அமௌண்ட் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இவரை வந்து பிளாக் பண்ணிவிட்டு அந்த டிபி பிளாக் பண்ணோன்னா அந்த பிளாங்கா மாதிரி பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி ஃபேக்காகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரியலாகவும் நீங்கள் ஆப்பில் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இஷ்யூ வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கட்டுங்க. உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க. இவங்க இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, த்ரெட்னிங் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அப்ராடில் இருக்க அவரால் பார்த்தீங்கன்னா ஓடிபி எனக்கு வரதுனால கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது, எப்படியும் நீ கட்டுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த ஆப்பே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் நம்பர் இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டால் மட்டும் தான் நம்ம ஆப்குள்ளே போக முடியும். அந்த ஓடிபியே எனக்கு வராது அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவர் அப்ராடில் இருக்கலாம் வராது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஒரு ஐடியா கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு எப்படியா கட்டணும், இத்தனை மணி நேரத்துக்கு கட்டு அப்படிங்கிறத மட்டும் தான் அவன் சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டலைன்னா இதனால் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னுமே நம்ம மெசேஜுக்கு வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நம்மளோட வீடியோஸ் பார்த்துமே நிறைய கமெண்ட்டில் வந்துட்டு தான் இருக்குது. கேரளாவிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீடியோ வந்து ஃபைன் பண்ணேன், இதை வந்து கட்டலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டலைன்னா கட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கட்டி தான் ஆகணும். ப்ளே ஸ்டோரில் டெவலப் பண்ணி கட்டலாம். இல்லை என்கிட்ட அமௌண்ட் இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்ட தேவையில்லை. உங்கள்கிட்ட எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போ கட்டலாம். இவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறதுனால நம்ம உடனே கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இதை ஒரு லீகலாக எடுத்துகிட்டு போய் ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது ப்ராப்ளமே ஆகாது. இவங்க பயமுறுத்தி இன்றைக்கி கட்டு நாளைக்கு கட்டு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டு இருப்பாங்களே தவிர இது அடுத்த ஸ்டெப்பாக பெரிய லெவல் போகாதுங்க. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வேலையை விட்டு நிற்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் கேஷை வந்து கம்பெனி கட்டி விட்ருங்க. இந்த ப்ராப்ளம் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லை எடுத்துகிட்டேன், எனக்கு அப்போ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் எடுத்துட்டேன் அப்படின்னாலுமே இப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் இதை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இவங்க இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன ரீசனுக்காக இந்த வேலையை விட்டு நின்னீங்க அப்படிங்கிறதையுமே அவங்களுக்கு மெசேஜாக அனுப்பி பாருங்க. நான் வந்து இதில் இன்கம் சரியாக வரல, அதனால தான் இந்த வேலையை விட்டு நின்னேன். ஃபுட்டில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிருந்துச்சு, என்னால் அந்த இஷ்யூ ஆகலை, ஆனால் என்னால் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து பிடிச்சிருந்தாங்க, அதனால இந்த வேலையை விட்டு நிற்கும் போது இந்த அமௌண்ட் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் தரப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே அவங்கள்ட்ட சொல்லுங்கள். எனக்கு என்னோட ஜோனில் வந்து ஆர்டரே வராமல் இருக்கும்போது என்னோட பெட்ரோல் காசு மட்டும்தான் போச்சு, அதனால தான் இந்த வேலையை விட்டு நின்னேன். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டுன்னு சொல்கிறேன், உன்னை நம்பி இந்த வேலைக்குள்ளே வந்தனால எனக்கு வந்து இந்த ஆர்டரே இல்லாமல் எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த நீ சொன்ன ஒரு 21,000 இதுலேருந்து வரும், 25,000 வரும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உள்ளே மறுபடியும் சேர சொல்கிறேன். அப்படி சேர்ந்த எனக்கு இதில் இன்கம் அந்தளவுக்கு இல்லைங்கும் போது அதுக்கு கேரண்டியாக நீ ரிப்ளையே பெற மாட்டேங்கிறேன், நான் ஆர்டர் இல்லைன்னு கேட்டப்பெல்லாம் பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி உங்களோட தரப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் திரும்ப வந்துட்டு கேளுங்க. இவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் இதை பற்றி வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருந்தானுங்க. ஏன் நீ கட்ட முடியாதா, உனக்குலாம் தெரியாதா, நீ கட்டலைன்னா இப்படி நடக்கும், இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன், லீகல் நோட்டீஸ் அனுப்புவேன், ரொம்ப ராங்காக ரொம்ப ரூடாக வந்து இப்போ நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி முதல்ல ரூடாக பேசணுன்னாங்க, இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வர இப்போ வந்து நார்மலாக சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ உங்கள் தரப்பில் இருக்க நியாயத்தை சொல்லுங்கள், உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கட்டுங்க, பணம் இல்லைன்னா என்னால் இப்போ கட்ட முடியாது, என்கிட்ட இந்த அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக பேசுங்க. இவங்க வந்து மொத்தத்துக்கு ஒரு பணத்தை ரெக்கவர் பண்ணுற ஒரு கம்பெனி தான். உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு அவன் என்னென்ன வேர்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி உங்கள் பயமுறுத்த தான் பார்ப்பானே தவிர அது அடுத்த ஸ்டெப்பாக பெரிய லெவலில் போகாது. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு நியூவாக ஜாயின் பண்ணிக்க எல்லாருமே உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் பிடிச்சாங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் போய் கேளுங்க, எதுக்காக இந்த அமௌண்ட் பிடிச்சிருக்கீங்க, ஏன் இதை ஜாயின் பண்ணும்போது சொல்லலை, எனக்கு வந்து இது ரீஃபண்டாக கிடைக்குமா கிடைக்காதா எப்படிங்கிற இந்த 3 விஷயத்தையுமே கேளுங்க. கேட்டால் தான் வந்துட்டு அவனுங்க இந்த பிடிக்கிறத மாற்றுவானுங்க. இல்லைன்னா நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு உங்கள்கிட்ட இருந்து 4,000 வரைக்கும் பிடிச்சிட்டே தான் இருப்பானுங்க. யாருமே இப்போ பெருசாக கேட்குறது கிடையாது. நம்ம ஏதோ உள்ளே வந்துட்டோம், வேறு வேலை இல்லை, இதுலேருந்து ஒரு இன்கம் வருது அப்படிங்கும்போது எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்டால் ஏதோ ஆயிருமோ, ஐடியா பிளாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. தயவு செஞ்சு கேளுங்க, கேட்கக்கூடியது உங்களோட உரிமை தான். நீங்கள் இதில் யாருக்குமே வந்து ஒரு அடிமையெல்லாம் வேலை பார்க்கலாம். நீங்கள் இதில் பே பண்ணியிருக்கீங்க, இப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏர்னிங்ஸ்லேருந்து எடுக்கிறீங்களே தவிர நீங்கள் வந்து இதில் வந்துட்டு அங்கே கீழே அடிமையாக வேலை பார்க்கல. உங்களோட உரிமைகளையும் உங்களோட டவுட்டுகளையும் கேட்குறதுக்கு தான் அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டே வச்சுருக்கானுங்க. ஸோ எல்லாருமே கேளுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நாம் இந்த விஷயத்தை பேசியே ஆகணும் அப்படிங்கிறத திரும்பவும் இந்த வீடியோவை பற்றி இதே விஷயத்தை பற்றி நம்ம வீடியோ பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ பக்கம் போட்டிருப்போம். அந்த 4 வீடியோலையுமே 4 சப்ஸ்கிரைபருக்கு வேறு விதமாக அவங்க வந்துட்டு ஒரு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் அதில் கொடுத்துருப்போம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட யாராவது ஃப்ளோட்டிங் கேஷ் கேட்டு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் போல்டாக அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். யாருமே பயப்பட தேவையில்லைங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த கமெண்ட்டில் கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.